தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை ஓட்டேரி பகுதியில் திரு வி.க. தெருவில் அமைந்துள்ள சென்னை ஓட்டேரி வட்டார நாடார் சங்க மாளிகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் தலைவர் கோட்டீஸ்வரராஜா அவர்களும் பொதுச் செயலாளர் எம். கணேஷ்குமார் அவர்களும் பொருளாளர் ஏ. பாலாஜி காமராஜ் இவர்கள் அனைவரும் சிறப்பாக நடத்தினர். இந்நிகழ்வில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மற்றும் இந்நிகழ்வில் துணைத் தலைவர்கள் மாரிமுத்து, சசிகுமார், கோபாலகிருஷ்ணன், அருணாச்சல சுவாமி, செயலாளர்கள் கோயில்ராஜ், அரவிந்த் குமார், அருண்ராமர் மற்றும் இந்நிகழ்வில் செயற்குழு உறுப்பினர்கள் ஜவகர், வேல்முருகன், ராஜரத்தினம், ஜோசப், விநாயகம், மத்திய சென்னை நாடார் காமராஜ் நட்பணி மன்ற நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அறுசுவை உணவுடன் விழா இனிதாக நிறைவு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 80 தமிழ் செய்திகளுக்காக சி. ராஜா. சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். நீதிக்கு இது ஒரு சென்னை நாடார் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவியாக காமராஜரின் 122வது பிறந்த நாள் விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடினோம். மத்திய சென்னை நாடார் காமராஜர் நற்பணி மன்றம் உறுப்பினர்கள் முழு முயற்சியுடன் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்து ஓட்டேரியில் சிறப்பாக யாரும் நடத்த முடியாத ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி பெருமை சேர்த்துள்ளோம். இன்னும் வரும் காலங்களில் இதைவிட சிறப்பாக செயல்பட எங்களது சங்க நிர்வாகிகள் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு செயல்படுவார்கள் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்காலங்களில் காமராஜரின் புகழையும் அவர் செய்த நன்மைகளை, தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மைகளையும் மாணவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எடுத்துக்கொண்டு செல்வதே எங்களின் நோக்கமாக, குறிக்கோளாக கொண்டுள்ளோம். நன்றி, வணக்கம். இதுக்கு முன்னாடி நலத்திட்டங்கள் சொல்லி சிறு உதவியாக செஞ்சுட்டு இருக்கோம். பெரிய லெவல்ல செய்யணும்னு ஒன்றா சேர்ந்து உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து நிர்வாகிகளை இணைஞ்சு இந்த வாட்டி செஞ்சிருக்கோம். இன்று 500 பேருக்கு மேல உறுப்பினர் நலத்திட்ட உதவி ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சிருக்கோம். என்னோட பெயர் எம். கணேஷ்குமார், பொதுச் செயலாளர், மத்திய சென்னை நாடார் காமராஜர் நற்பணி மன்றம். மத்திய சென்னை நாடார் காமராஜர் நற்பணி மன்றம் நாங்கள் இந்த ஏரியாவில் இன்னைக்கு காமராஜர் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கோம். இது மாதிரி எல்லா பகுதியிலையும் வருடம் கொண்டாட தீர்மானம் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இல்லாதப்பட்டவங்களுக்கு நோட்டு புக்கு, சேலை, கொஞ்சம் மளிகை சாமான்லாம் கொடுத்துருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு அவங்களாம் செஞ்சது, யாருக்கிட்டையும் நன்கொடைலாம் வாங்கலை.
கணேஷ்குமார் பொதுச் செயலாளர் முழு முயற்சியில் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது. இனி வரும் வருடங்கள்லையும் இதை விட சிறப்பாக செயல்படுவோம் சொல்கிறோம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்வாங்க. அந்த மாதிரி ஒரு கடவுளுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கடவுளுக்கு கொண்டாடுறோம். அதே மாதிரி காமராஜர்ங்கிறவரும் ஒரு கடவுள். அவர் வந்து ஆசிய கண்டத்திலையும் உலக அளவிலும் போற்றப்படுகிற ஒரு கடவுள். அவரை வந்து மறைக்கப்பட்டு இவ்வளவு நாள் கொண்டு வந்துட்டாங்க. அவருடைய புகழ்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லும் விதமாக எங்களுடைய தலைவர் கோட்டீஸ்வர ராஜா அவர்களின் அறிவுறுத்தலின் பேர்ல நாங்க வந்து இந்த 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்கிறோம். இது வந்து அடுத்தடுத்த காலங்கள்ல இன்னும் பெரியதாக செய்யணும்னு நாங்களும் பொதுச் செயலாளர் கணேஷ்குமார் அவர்களும் முடிவெடுத்திருக்கிறோம். கே. பாலாஜி காமராஜ், மத்திய சென்னை நாடார் காமராஜர் நற்பணி மன்ற பொருளாளர்.